வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வெறித்தனமான செயலா இல்லை கொடூரமான செயலா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல், அது மட்டும் ஒரு கன்ஃபார்ம். அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளை தொந்தரவு செய்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய காமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் நடந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம். அந்த ஸ்கூலில் 6 to 10 வரைக்கும் அது நடுநிலைப்பள்ளி, பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. உயர்நிலைப்பள்ளி இப்போ 10th வரைக்கும் இருக்குல்ல, உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அதாவது பூட்டிகிட்டு போகிறாங்க. சாயங்காலம் எல்லாத்தையும் செக் பண்ணி பூட்டுவாங்க இல்லையா, தலைமை ஆசிரியர் பூட்டிட்டு சாவி கொண்டு போவாங்க. அப்புறம் ஆயாக்களை விட்டு திறக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10th அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வகுப்பறையில் மட்டும் மனித களத்தை மனித கழிவை யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு செவுத்தில் ஆக்கி பெட்ஜில் யாரும் உட்காரக்கூடாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் பாருங்க. மனித கழிவு எங்கு செல்லப்பட வேண்டும், அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வருது? தூக்கி எறிந்து நாசம் பண்ணி மாணவிகளுடைய மனசுக்குள்ள ஒரு தேவையற்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, இல்லை இது சாதி ஏதாவது ஒரு தீண்டல் வெளிப்பாடா, இல்லை கல்வி யாரும் கற்கக்கூடாது என்ற ஒரு வெளிப்பாடா, இல்லை வேறு ஏதாவது மோதலின் வெளிப்பாடா அப்படிங்கிறது போலீஸார் இன்றைக்கி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த புதுக்கோட்டை பக்கத்தில் வேங்கை வயல் அப்படிங்கிற கிராமத்தில் அந்த ஒரு பிரச்சனை ஏதோ கொஞ்சம் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. அது 24/12/2024 நடந்த ஒரு சம்பவம். அது குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த ஒரு சம்பவம். அது மிகப்பெரிய தமிழக அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வரிச்சுது. அப்புறம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்ட சமயம் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைங்கிற சமயத்தில், மற்றபடி அறிவியல் பூர்வமாக அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சிக்கு உட்பட்ட முறையில் நாங்கள் குற்றவாளிகள் கண்டுபிடித்திருக்கின்றோம் அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த கிராமத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு 3 குற்றவாளி, அதில் போலீஸ்காரர் ஒருத்தர் முரளிராஜா, மற்றபடி முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அப்படிங்கிற 3 பேரை இன்றைக்கி குற்றம் சுமத்தி நிற்க வச்சுருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் அறிவியல் பூர்வமாக அறிவு ரீதியாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். இப்போ தான் அந்த குடிநீர் தொட்டியில், வேங்கவியல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த ஒரு நிலைப்பாடு பாருங்கள். அது அதை விட கேவலமான ஒரு சூழல். மனித கழிவை குடிநீரில் கலந்த அப்படின்னா எத்தனை பேர் வீட்டுக்கு அந்த மேல் தொட்டியிலேருந்து போச்சு அப்படின்னா எத்தனை பேர் வீட்டுக்கு போகும்? அப்போ இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஆமாம், அது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு, சரிப்பா நீ அடுத்து நடக்காதுங்கிற ஒரு கான்செப்டு. ஏதோ ஒரு 3 பேரை குற்றம் சுமத்தி இன்றைக்கி முன்னால் நிறுத்தியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட போகுது அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் முன்னால். அதுக்குள்ளே இந்த சம்பவம் திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் காமநாயக்கன் பாளையம். ஆமாம், ஸ்கூல் பெஞ்சில் மனித கழிவை வீசி, ஸ்கூலு செவுத்தில் மனித கழிவை பூசி மாணவிகளை பள்ளிக்குள் வரவிடாமல் தடுப்பதா, இல்லை சாதியின் வெளிப்பாடா, சாதி வெறியா? அது என்ன 10th அறையில் மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. புரியுதா? 6th 7th 8th இருக்குது, +1 +2 இருக்குது. அப்போ 10th அறையில் அப்படிங்கிறப்ப என்ன கான்செப்ட்? ஒருவேளை அந்த அறை மட்டும் ரோடுக்கு வெளியில் இருந்ததா, இல்லை ரொம்ப எளிதாக அந்த அறையை வெளியிருந்து பார்த்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இல்லை அந்த 10th இருக்கக்கூடிய மாணவருக்கு எதிராக நடந்த ஒரு விஷயமா, வெளியில் நடந்ததா, அல்லது அந்த 10th படிக்கக்கூடிய மாணவனே செய்தானா, மாணவி செய்தாளா அப்படிங்கிற கேள்விலாம் அதில் இருக்குது. சும்மா சொல்ல முடியாது. ஒரு தூண்டுதல் வெளிப்பாடாக ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி செய்திருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கலாம். மற்றபடி வேறு யார், ஏதோ ஒரு மாணவன் அல்லது மாணவி மேலே இருக்கக்கூடிய விழிப்புணர்வின் ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான எண்ணத்தின் வெளிப்பாடாக, ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாக மலத்தை தூக்கி வீசியிருக்கலாம் அப்படிங்கிற தெளிவாக ஒரு செயல்பாடா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். கல்வி கற்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மாணவ மாணவியின் கடமையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அவைகளுக்கு குறுக்கீடு செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதற்குள் எதை கலந்தார்கள்? வேங்கை வயல குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததை போன்று பள்ளி கூட கல்வி அறைக்குள்ளே மலத்தை வீசியிருக்கிறான், கலந்துருக்கிறான். ரைட்டு, எதன் வெளிப்பாடு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதையெல்லாம் விட இது யார் செய்தது அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்தை அதற்கு பின்னால் உள்ள கதை கட்டாயமாக வரும். போலீஸ் விசாரணை வந்துட்டுருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலுமே கூட இந்த செயல்பாடு என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதிய வெளிப்பாடாக இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேக உணர்வு, மற்றபடி காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடா, அல்லது யாருமே பறிக்கக்கூடாது அப்படிங்கிற கல்வியின் ஒரு தரமற்ற ஒரு நிலையின் வெளிப்பாடா, யாருடைய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும். அந்த ஆளை பிடிக்கணும். யாராக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக பிடிச்சி குண்டாசில் உள்ளே போகணும். ஏன்னா இப்படிலாம் ஒரு வேறு ஏதோ ஒரு குடிநீர் தொட்டியில் கலந்தான், அது ஒரு கட்டாயமாக ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மாணவி என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தால் அப்படின்னா யார் எந்த பசங்களும் அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? இதாண்டா சாக்குன்னு மட்டம் தட்டி போட்டான்னு வைங்க. இதுக்காகவே காலை உணவு திட்டம் சொல்லி போட்டு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொண்டு தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறார். அது விலைக்கெல்லாம் வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மறைமுக எதிர்ப்பின் விஷயமா அப்படிங்கிறத வரும் காலங்களில் கட்டாயமாக தமிழக அரசு கண்டுபிடிச்சு கட்டாயம் இந்த மாதிரி ஆட்களை குண்டாஸில் போடணும். ஆமாம், வெளியே எடுக்கக்கூடாது. சாதாரண ஒரு இப்போ பாருங்கள், சமீபத்தில் கூட இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டர்களுக்கு கடுமையான ஒரு சட்டத்தை தமிழக அரசு போய் எல்லாத்துக்குமே மரண தண்டனை, ஆயுள் தண்டனை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கல்வி நிலையங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மற்றபடி பொதுவான குடிநீர் தொட்டிகளுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக இன்னும் கடுமையாக அதற்கென்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு குண்டாசில் போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு, ஜாமீன் பெற முடியாத அளவுக்கு மிக ஒரு மோசமான ஒரு இறுக்கமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இல்லைனா இது தொடர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா கல்வி நிலையத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் எப்படிப்பட்ட மனநிலை வரும்? போக மனம் வருமா? இதெல்லாம் தமிழக அரசு சிந்திக்கணும். அதனால் இது சம்பந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில் சட்ட திருத்தத்தை கொண்டு இப்படிப்பட்ட நபர்களை வெளியில் வராத அளவுக்கு கடுமையான சட்டங்களை போட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பமாகவும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வேங்கை வயலோடு விட்டுருங்க. ஆமாம், இனி ஒரு காலங்களில் இந்த மாதிரி காமநாயக்கன் பாளையத்தில் நடந்த ஒரு கேலி கூத்தான கேவலமான விஷயத்தை போட்டு மீண்டும் ஒரு விஷயம் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.